ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிருந்தா இந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 எபிசோட் இருக்குது. 8 எபிசோடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக இருந்துச்சு அப்படி சொல்லி ஆகணும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சீரிஸில் மெயின் லீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரிஷா தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. அவங்க ஆள் பார்க்கவும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சீரிஸும் போலீஸாக நடிச்சிருந்தாங்க. ஆள் பார்க்கவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருந்தாங்க. அது போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகாகவே இருந்தாங்க. நீ நடிகண்டா திரிஷா உனக்கு கிடைக்கும்டா. ஃபஸ்ட்டு இந்த வெப்சீரிஸோட கதை என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம திரிஷா பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க அண்ணன் கூடயும் சரி, அவங்க அம்மா கூடயும் சரி. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பசினாலும் சரி, வறுமைனாலும் சரி மக்கள் செத்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த ஊர் பிரிவினர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம இப்படியே விட்டால் நம்ம கிராமமே அழிஞ்சு போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தா கோவத்தினால தான் இப்படி நம்ம ஊருக்கு இப்படி ஆகுது. நம்ம ஆத்தாவோட கோவத்தை குறைக்கணும்னா நம்ம வந்து ஒரு நரபலி கொடுக்கணும். அது வந்து ஒரு சின்ன குழந்தை நரபலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அப்படி அவங்க நரபலி கொடுக்கறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு தான் நம்ம சின்ன வயசு திரிஷா. அந்த திரிஷா வந்து நரபலி கொடுக்க போகும்போது அவங்க அம்மாவுக்கு இது விஷயம் தெரிஞ்சு அவங்க அம்மாவும் அவங்க அண்ணன் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசு திரிஷாவை ஒரு லாரியில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி விட்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊருக்காரனுங்க நரபலி ஆத்தாக்கு நரபலி கொடுக்க வேண்டிய பொண்ணையா நீ காப்பாற்றுற அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அண்ணன் கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை கழுத்தெடுத்து போட்டுறாங்க. அந்த குழந்தைக்கு பதிலாக வந்து திரிஷா அந்த சின்ன வயசு குழந்தைக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குழந்தைய பார்த்திங்கன்னா அவங்க நரபலி கொடுத்துட்றாங்க. இதனால் கோவம் அடைஞ்சவங்க அண்ணன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஊருக்காரங்களாம் தூங்கும்போது அந்த ஊரையே வந்து பார்த்திங்கன்னா தீ வச்சு எரிச்சு விட்டுறான். தெரிச்சு விட்டுறாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணனை சீர்திருத்த பள்ளியில் போட்டுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரிஷா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரியில் போனாங்கல்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு தத்தெடுத்து வளர்க்குறாரு. அப்படி கொஞ்சம் வருஷம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திரிஷா வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஆயிடுறாங்க. போலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐயாக இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டேஷன் பக்கத்துலேயே பல கொலைகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு சைக்கிள் கொள்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னில் கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கொலைகள்லாம் யார் பண்ணுறா, அந்த கொலைகள் பண்ணுறவங்களுக்கு திரிஷாக்கு என்ன சம்மந்தம், இந்த கொலைகள் பண்ணுறவங்களாம் திரிஷா கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதா இந்த வெப்சீரிஸோட மீதி கதை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 8 எபிசோடு தான் இந்த வெப்சீரிஸ் இருக்கு. 8 எபிசோடு ரொம்ப தரமா இருந்துச்சு. மெயின் கான்செப்ட் வந்து ஒரு கடவுளை மையமா வச்சு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. கடவுளோட பேரை சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் அவங்க பண்றாங்க, அதனால பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க எந்த மாதிரி ரிவெஞ்சில் எடுக்கிறாங்க அந்த மாதிரி சீன்ஸும் கட்டியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 எபிசோடு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கதையா, திரிஷாக்கு இவருக்கு இதுதான் சம்மந்தமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். ஆனால் இந்த அடுத்து 3வது 4வது எபிசோட்லாம் போகும்போது நம்ம யோசிச்ச கதை இது இல்லையே, என்னால் வித்தியாசமாக கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த கடைசி 2 எபிசோடும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்விஸ்ட் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது மாதிரி தான் ட்விஸ்ட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடு முடியும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. நம்ம யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வெப் சீரிஸில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மற்ற வெப் சீரிஸ் வர மாதிரி இந்த கெட்ட வார்த்தையோ இல்லை அந்த மாதிரி சீனும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த வெப் சீரிஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. மற்ற வெப் சீரிஸ் வந்து சும்மா கெட்ட வார்த்தை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த வெப் சீரிஸ் வந்து அந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் அதிகமாக வரல. நல்லாவே இருந்துச்சு. நல்லா டீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸை கொண்டு போயிருந்தாங்க. இந்த வெப் சீரிஸில் ஆக்ட் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. திரிஷாக்கு ஒருத்தவங்க தங்கச்சியாக வருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து திரிஷா கூடயே வருவாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த வெப் சீரிஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசாக காமெடிஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஃபுல்லாக வந்து ஒரு த்ரில்லர் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாகவே இந்த வெப் சீரிஸ் போயிட்டுருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ட்விஸ்ட் இருக்கணும், நான் பார்க்க போகிற சீரிஸ் நிறைய ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப தரமான வெப் சீரிஸாக இருக்கும். டைம் கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் பாருங்கள். ரொம்ப ஒரு தரமான வெப் சீரிஸ் இது.